நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். காரசார விவாதங்களுக்கு பின் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன், FCRA சட்டத்தால் சிறுபான்மை அமைப்புகளின் சொத்துரிமை பாதிக்கப்படும் என்று கூறினார். ஒரு நிறுவனத்தின் FCRA பதிவு புதுப்பிக்கப்படாதது அல்லது புதுப்பிப்பு தாமதமானது என்ற காரணத்தால் மட்டும் அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தியதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமாக பெற்ற அல்லது உருவாக்கிய சொத்துக்களை தானாகவோ அல்லது அளவுக்கு மீறிய வகையிலோ இழக்க செய்யக்கூடாது. FCRA தொடர்பான எந்த ஒரு புதிய சட்ட கட்டமைப்பும் இயற்கை நீதி, விகிதாச்சார கொள்கை, சட்டப்பூர்வமான சொத்துரிமைகளின் மீதான பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை முழுமையாக மதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று இம்மாமன்றம் வலியுறுத்துகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழா மேடையில் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை முதலமைச்சர் வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் ஒரு TMC நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஒழுங்காற்று குழு பரிந்துரையை உறுதி செய்தது காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. கும்பகோணம், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ஓமலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. என்பது காலி பணியிடங்களுக்கான குரூப் 2, 2A போட்டித் தேர்வுகள் அறிவிப்பு. செப்டம்பர் 9ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நிலைத் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டும். ரீல்ஸ் வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் சாலை விபத்துகளில் ஒவ்வொரு மணி நேரமும் சராசரியாக 20 பேர் உயிரிழப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளில் ஆண்டிற்கு 1.5 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் கடந்த ஆண்டு தலைக்கவசம் அணியாததால் மட்டும் 54,132 பேர் உயிரிழந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பருவமழை எதிரொலியால் தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு. குறையாத காய்ச்சல், வயிற்று வலி, முதுகு வலி உள்ளிட்ட அறிகுறிகள் தெரிந்தால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிமுகவிலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் தாவேகாவில் இணைந்தார். முதலமைச்சர் விஜயை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
பவானி அருகே குப்பிச்சிபாளையம் அரசு பள்ளியில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த 6ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உணவு இடைவேளையில் டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது நிகழ்ந்த இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து மாணவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்பாவில் தனது தாலி செயின் மாயமானதாக நடிகை வினோதினி புகார் அளித்த விவகாரம். ஸ்பாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை. TNPL கிரிக்கெட் தொடரின் 13வது லீக் போட்டியில் கோவை கிங்ஸ் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருப்பூர் தமிழன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் நத்த மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பெற்ற வெற்றியின் மூலம் நடப்பு சாம்பியனான திருப்பூர் அணி தொடர்ச்சியாக 3வது வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரில் நெல்லை அணியை 45 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய திருச்சி அணி 182 ரன்கள் குவித்த நிலையில் நெல்லை அணி 18 ஓவர்களில் 137 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.